இன்ஃபினிட்டி லெவலிங் அப் மொரின் மாங்மாவோட சாப்டர், அதாவது எபிசோட் 1. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அட்டை மலை வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அட்டை மலைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் நல்லா சூட்டு, அதாவது இந்த ஆர்மர் இருக்கிற மாதிரிலாம் போட்டுட்டு கத்தியை வந்துட்டு யார் பக்கமோ எய்ம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கான். ஸோ மலைச்சாரலும் மேலே இருந்து பல பல பலன்னு கொட்டிகிட்டு இருக்கு. அப்படி மேலேருந்து கொட்டும்போது மேலே ஒரு கத்தி வந்து பார்த்திங்கன்னா பங்கமாக பறந்து போகுது. ஸோ என்னடான்னு பார்த்தா அந்த கத்தி வந்துட்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தான் இல்லையா? ஸோ அவனை விட்டு எட்ட வந்து நிற்கிது. ஸோ என்னடான்னு பார்த்தா, ஸோ அவனை வந்து ஏதோ ஒரு லேடி மாதிரி தான் தெரியுது. அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறுங்கையாலே வந்து பார்த்திங்கன்னா வீசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதாவது அந்த பொண்ணு வந்து ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு தூக்கி போட்டுது. ஓகேங்களா? ஸோ இவன் தான் நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ஒரு போரில் இருக்காங்க. ஸோ போரில் இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி நம்மளை சரௌண்ட் பண்ணிட்டாங்க, என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே இருக்க 2 எல்டர் மாதிரி ஒருத்தன் இருக்கானுங்க. அவன் என்ன சொல்கிறானுங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு மெயின் ஃபோர்ஸை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தனியாக போய் சண்டை போடணும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு மெயின் ஃபோர்ஸ் இங்கேருந்து விட்ரே ஆகி வேறு இடத்துல கேம்ப் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓட சொல்கிறீங்களா? அது எப்படி வந்துட்டு நல்லா இருக்கும் தப்பிச்சு ஓடனா? நம்மளாம் முடியும், செத்தாலும் வந்துட்டு போர்லேயே சாகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நாங்கள் தான் இங்கே இருக்கிறதுல எல்டர். ஸோ நாங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறோமோ அதை கேட்கறதும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்றாங்க. அப்படி அப்படியே கட் பண்ணி நம்ம போர்க்களத்தில் பார்த்தா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு 100 பேர் வந்துட்டு ஒரு 200 பேர் கூடலாம் சண்டை போடல. ஸோ 100 பேர் வந்துட்டு ஒருத்தன் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செத்துக்கிட்டு இருக்கானுங்க நம்ம முடியும்ல. ஸோ இவன் தான் வந்துட்டு நம்ம கதையோட ஹீரோ. ஓகேங்களா? இப்போ இவனுக்கு வந்துட்டு ஒரு 40 வயசு இருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இவன் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், நான் வந்துட்டு பண்ணது ரொம்ப தப்பு, அவனுக்கு இந்த பிளானை சொல்லக்குள்ளேயே நான் வந்துட்டு மறுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். நான் எதுக்கு அவங்கள வந்துட்டு காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரில அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் யோசிச்சுட்டு இருக்கிறாப்புல. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த 2 எல்டர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு மெயின் ஃபோர்ஸை விட்டுட்டு நம்ம ஹீரோவோட ஃபோர்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போய் சண்டை போட சொல்லி அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகுது மெயின் ஃபோர்ஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவை காட்டணும் அப்படின்னா, அந்த ஒரு லேடி மாதிரி ஒருத்தன் இருக்கான் இல்லையா ஆப்போசிட்டில், அவன் வந்துட்டு இது விண்டு மேஜிக் மாதிரி பண்ணுறான். ஸோ அந்த நம்ம ஹீரோட ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அடித்து தூக்குது. ஸோ அவங்களோட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுல கலக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் பெரிய ஒரு விண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகி அப்படியே பத 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 பதன்னு ஒரு 10, 15 கிலோமீட்டருக்கு வந்துட்டு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டுருக்குங்க அந்த விண்டு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளு வந்துட்டு பவராக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நல்லா பார்த்தாலே தெரியும். ஒரு 2 சூறாவளி வந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போனால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்குது. நிறையா ரத்தம்லாம் இருக்குது. நிறையா வந்து பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போய் கிடக்குறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மழை விட்டு ஒரு இலை வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரியும், ஸோ ஒரு இலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த மழை விட்டதுக்கான அறிகுறி மாதிரி ஒரு துளி மட்டும் அப்படியே கடைசியாக விழுற மாதிரியும். ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்கம் அந்த இலைகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படியே ஆறு ஓடிட்டு இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி போர்க்களத்தில் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த காற்று தூக்கி அடிச்சது இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் காட்டுறாங்க. ஸோ அவனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நகரவே முடியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நான் வந்துட்டு ஒரு உட்டன் ஸ்பூனாக பிறந்ததுனால தான் எனக்கு வந்துட்டு இந்த நிலமை. நான் வந்துட்டு ஒரு கோல்டன் ஸ்பூனாக பிறந்திருந்தேன் அப்படின்னா, இந்நேரம் ஒரு சொகுசான ஒரு கோட்டைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த உட்டன் ஸ்பூன், அந்த கோல்டன் ஸ்பூன்லாம் சொல்கிறாங்களா, அது என்னன்னு வந்துட்டு அடுத்தடுத்த சாப்டரில் வந்துட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போயே எல்லாத்தையும் சொல்லிட வேணாம். ஸோ நம்ம ஹீரோவும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எழுந்திரிக்கிறாப்புல. வாயில் இருந்தெல்லாம் ரத்தம் கொட்டுது. ரத்தம் வண்டியாக எடுக்கிறாப்புல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பொறுத்துக்கிட்டு, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு சீப்பான ட்ரிக்குக்கு ஏமாந்து நான் வந்துட்டு சாகக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிக்கிட்டு, எப்படியாவது வந்துட்டு ஏந்திச்சு நின்று என்னோட தோல்வியை விட்டு கொடுக்காம நான் வந்துட்டு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏந்திச்சு நிற்கிறாப்புல. ஸோ அதாவது இன்னும் ஏந்திச்சு நிற்கல, ட்ரை பண்ணுறாப்புல. எதிர்த்தாப்புல பார்த்தா, ஸோ அந்த ஒரு லேடி மாரி தான் இருக்கு பார்த்தா. ஆனா வந்துட்டு மேன்னு சொல்றான். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு பக்கத்துல வராய்ங்க. நம்ம ஹீரோ வந்து நெனச்சு பார்க்குறான். ஸோ யாருன்னா அவங்க அப்பா வந்துட்டு நெனச்சு பார்க்குறான். அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, "நீ டெய்லி வந்துட்டு எஃபர்ட் போட்டு உன்னோட ஸ்கில்ஸ வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டீன்னா, உன்னை வந்துட்டு யாராலயும் தோற்கடிக்க முடியாது. நீ வந்துட்டு யாராலயும் தொட முடியாத இடத்துக்கு வந்துட்டு நீ போயிரலாம்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்லி இவன் மண்டைய கழுவி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் குடுத்துருக்காரு. ஸோ ஆனா இப்ப நடந்தது என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து சாக போறான் இல்லையா? "அப்பா நீங்க சொன்னதெல்லாம் தப்பு. ஸோ எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஒருத்தருடைய டேலண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு வாழ்றதுக்கு வந்துட்டு இது பண்ணும்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காப்புல.
அதாவது ஒன்று கோல்டன் ஸ்பூனாக பிறக்கணும் அப்படின்னா ஒரு பயங்கரமான டேலண்டோட பிறக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த சாகுற தருணத்தில் அவங்க அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. ஓகேங்களா? அதாவது அவங்க அப்பா எண்ணங்களோட புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ அட்டாக் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. போகும்போது அவன் அந்த விண்டு மேஜிக் யூஸ் பண்ணுறான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரே அடி தான் நெஞ்ச பொழந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாப்புல. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மறுகை அங்கேயே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேனலுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கதையாக முடிச்சு விட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரீஇன்கார்னேஷன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ போடுறது தான் வேலையே அந்த மாமா எழுதுறாங்களுக்குலாம். ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரு புதிய கேரக்டரை வந்துட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பாப் ஆகுது. ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு எப்படின்னா நம்ம ஹீரோட மெமரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஹீரோ வந்துட்டு வயசான நிலைமையில இருந்து ஒரு 19, 20 வயசு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் ட்ராவல் மாதிரி காலத்துக்கு பின்னாடி போயிட்டு அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறான். ஓகேங்களா? கண் முழிக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாருமே கேட்குற மாதிரி மண்டையில் அடிப்பட்ட மாதிரி நான் எங்கே இருக்கேன், ஸோ அப்படி இருக்கிற மாதிரி தான் கேட்குறாப்புல. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, ஹீரோட அப்பா. அவர் வந்துட்டு சூரியன் வந்து சூத்துல முட்டுற அளவுக்கார வந்து தூங்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி நம்ம ஹீரோட தலையிலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி விட்டு எழுச்சிக்கோ, நீ வந்துட்டு ஒரு இடத்துக்கு சீக்கிரமா போ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் செத்தாலும் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோட அப்பாவா நான் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் காசு அங்கே வச்சுருக்கேன்ல, ஸோ அதை வந்துட்டு இந்த அகாடமியில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்காண்டி உனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீ வந்து பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதேமாதிரி அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. அது நம்ம ஹீரோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது இது என்னோட வீடு தான். பழைய செவுரு, ஒரு மாதிரி அந்த பழைய ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நம்ம தான் செத்துட்டோமே, இதுக்கப்புறம் வந்துட்டு எழுந்துச்சு ட்ரைனிங் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறாப்புல. இப்படி இவன் தூங்கிட்டே இருக்கான் இல்லையா, தூங்க போகிறான் இல்லையா, அவன் போகும்போது அவங்க அப்பா பாருங்களேன் வெறி கொண்டு வருவார். அதாவது எல்லாருக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடணும் அப்படின்னா அவங்க வீட்டில் ஆக்சுவலி அம்மா தான் அடிப்பாங்க. இங்கே வந்துட்டு அவங்க அப்பா தான் இருக்காரு போல. வெறி கொண்டு வந்து துவப்பக்கட்டையால வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்குதான். அடிச்சாட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாங்களாம் பெட்டில் இருந்து. ஸோ செம்ம சிரிப்பாக இருக்குங்க இதை நினச்சாலே. மறுபடியும் ஏஞ்சி உட்காந்துட்டு அதுதான் சொல்கிறாரு. அப்படியா இந்த அகாடமியில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் அங்கே வச்சுருக்கிறேன், அதை நீ பார்த்து பத்திரமா செலவு பண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் தூங்குங்க அப்படின்னா இந்த தொடப்பக்கட்டை தான் அடுத்த வாட்டி உலக்க வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அகாடமியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சியாங் பாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக்கு தான் போகிறான். ஸோ அந்த பேரை கேட்டவொடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியாங் பாங் அப்படிங்கிறது வந்து ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பான் தெரியுமா, ஸோ அந்த வாரில். ஸோ அவனோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சியாங் பாங்கா. அவன் பேரில் வந்துட்டு ஒரு அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த அகாடமியில் ஜாயின் பண்ணுறது தான் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொடுத்துட்டு வந்துட்டு போயிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு இங்கே வந்துட்டு ஒரு சந்தேகம் ஏற்படுது. என்ன அப்புட்ன்னா, ஒரு வேளை என்ன கொன்னவன் அங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட் வந்துது. ஓகேங்களா? ஸோ அதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு எண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்கா இல்லையா? ஸோ கன்டின்யூ பண்ணலாமா? ஸோ அப்படி இல்லைன்னா இதுவரைக்கும் நம்ம போட்டதில எது போடலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ம் என்ன அப்புட்ன்னா, வீடியோ வரத்துக்கு இனிமே வரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாரி தான் வரும். ஏன் அப்புட்ன்னா எனக்கு 1 வீக்கு ஃபுல்லாமே ரொம்ப பிஸி. உங்கள்ட்ட சொன்னா என்ன எக்ஸாம் இருக்குதுங்க. செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனாட்டி வந்துட்டு ஒரு 1 வீக்குக்கு கன்டினியூஸா 5 நாளைக்கு 5 சப்ஜெக்ட் கன்டினியூஸா எக்ஸாம் வச்சா என்ன பண்ணுறது சொல்லுங்க? 10th பப்ளிக் எக்ஸாம் கூட ஒரு நாள் கேப் விடுவானுங்க. இங்க பாருங்க கன்டினியூஸா வச்சு சாவடிக்கிறானுங்க. ஸோ அதனாட்டி படிக்கணும். அதனாட்டி வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.